தேனி மாவட்டத்திலிருந்து வருகிறேன். கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு பாம்பு வந்து என் கால்ல நறுக்குன்னு மிதிச்சுட்டேன். மிதிக்கவுமே எனக்கு ஒண்ணும் செய்யல. கடிச்சிருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு நான் தடவி பார்த்தேன். ஒரு இடத்துலயும் காயமும் இல்ல. இதே மாரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பாம்பு, பெரிய தலையா இருந்துச்சு. அதையும் தலையில நான் மிதிச்சுட்டேன். அது என்னைய ஒண்ணுமே செய்யல. ஆண்டவர்ட்ட வந்து நான் சொன்னேன். "ஆண்டவரே இயேசப்பா, தேளும் பாம்பையும் நசுக்கக்கூடிய வல்லமை உனக்கு தருகிறேன் என்று சொன்னீங்களே அப்பா, அதுபோல என்னைய ஆண்டவரே அவ்வளவுதாண்டி பாம்பு கடித்திருந்தாலும் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேனே அப்பா. ஏசப்பா அப்பயும் வந்து கிறிஸ்துமஸ் அப்பத்தையும் கடிச்சது. இப்ப இந்த வருஷமும் கிறிஸ்துமஸ் அப்பத்தையும் கடிச்சது. எனக்கு கிறிஸ்துமஸையும் நியூ இயரையும் காண செய்த என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் தகப்பனே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து எனக்கு ஒரு பெரிய பிரெயின் டியூமர் வந்துச்சு. நான் அப்போ கூட அங்கே அன்பரையும் பார்த்தோம். அங்கே சென்னையில் போய் நான் ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா ஒரு அற்புதமான சுகத்தை, ஒரு சின்ன மாத்திரை கூட போடாமல் ஒரு பெரிய சுகத்தை அந்த பிரெயின் டியூமர் வந்து ஏசப்பா விடுதலை தந்தாங்க. அதற்காக ஏசப்பா நன்றி செலுத்துகிறேன். அங்குக்கும் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல போகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி பரலோகம் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனமும் 27வது வசனமும் வாசிப்போமா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர், உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். மோசையின் காலகட்டங்களிலே ஆண்டவர் மோசையை அழைத்து அந்த மோசையுடைய ஊழியத்திலே ஆசாரிய பணியை செய்கிற ஆரோனிடத்துல நான் சொல்றத சொல் என்று சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா, என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே ஆரோன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கிறது போல என்னுடைய சார்பிலே எனக்காக என் பிள்ளைகளை என்னுடைய ஸ்தானத்திலே நின்று ஆசீர்வதியுங்கள் என்று மோசே மூலமாக ஆரோனுக்கு சொல்லுகிறார். ஆரோன் தான் அன்றைக்கு ஆசாரிய பணியை செய்து கொண்டிருந்தவன். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். அடுத்து சொல்லுகிறார், உங்கள் மேல் சமாதானமாய் இருக்க கடவர் என்று சொல்லி என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியாக, ஆசீர்வாதத்தினுடைய ஒரு வடிவம் எப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளைகளை கட்டாயம் திருச்சபைக்கு வருகிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்காமல் அனுப்பிவிடக்கூடாது என்பதிலே நம் ஆண்டவர் உறுதியாயிருந்தார். இந்த வசனம் அதைத்தான் உங்களுக்கு அதிகமாய் சுட்டி காட்டுகிறது. நீங்க இப்படியா என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற, என்னுடைய கிருபை நான் என் பிள்ளைகள் மேலே என்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, அப்படின்னா உங்கள் ஒவ்வொருவர் மேல ஆண்டவருடைய முகத்தை இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர், உங்கள் மேல் சமாதானமாயிருக்க கடவர். அது மட்டுமல்ல, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்மேல் எரிச்சல் படுகிற ஜனங்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். உன்மேல இல்லாதது பொல்லாது பழி சுமத்துகிற ஜனங்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. உன் கூடவே இருந்து சாப்பிட்டுட்டு முதுகுல குத்துறவங்க நிறைய பேர் உங்க பின்னாடி இருக்கிறாங்க. உங்க கூட இருப்பேன்னு சொல்லி நல்லா சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாலே இனிமையாய் பேசி நடித்து உங்களுக்கு பின்னால உங்களுக்கு விரோதமா மொட்டை பெட்டிஷன் எழுதுகிறவங்க நிறைய பேர் உங்க முன்னால இருக்காங்க. ஆனா அவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் இந்த உலகத்துல உயிரோட வாழ்வதற்கு
ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியத்திலும் முக்கியம் இந்த கிருபை. இந்த கிருபை ஒரு மனுஷனிடமிருந்து எடுக்கப்பட்டால் அடுத்த நிமிஷம் அவன் உயிரோடு இருக்க முடியாது. சவுலிடமிருந்து கிருபை எடுக்கப்பட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து செத்து போனான். சவுலை விட்டு எடுக்கப்பட்ட பொழுது அவன் பட்டயத்தை நட்டு அதன் மேல விழுந்து செத்து போனான். அதன் பிறகு ஆண்டவருடைய மனதிற்கு அது ரொம்ப வேதனையை கொடுத்தது. அதனால் அடுத்த ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தாவீதை ராஜாவாக்கும் பொழுது சவுலை விட்டு கிருபை எடுக்கப்பட்டது போல உன்னை விட்டு எடுக்க மாட்டேன். தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை கொடுத்தார். அந்த கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல பிரகாசிக்க பண்ண போகிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆண்டவருடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி. ஏன்னா அவர் பிரகாசத்திலும் பிரகாசம், அவர் ஜோதிகளின் பிதா, வெளிச்சத்தின் தேவன், ஒளியின் தேவன். இன்றைக்கு உங்கள் மேல ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை போடும் பொழுது இனி நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். யாருக்குமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த உங்களை இனி அநேகருக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் எடுத்து மாற்ற போகிறார். அதுக்கு உனக்கு படிப்பு அவ்வளவு இருக்கணும், எது இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்டு கிருபை இருந்தா அந்த கிருபை ஒரு மனுஷனை அவன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உயரத்துல தூக்கி உட்கார வச்சு அழகு பார்க்கும். ஒரு மனுஷன் என்ன படிச்சிருக்கிறான் அப்படின்றத விட அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரிடத்துல கிருபை பெற்றிருக்கிறான் என்பதை பொறுத்துதான் அவனுடைய எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் நன்றாக படிச்சிருக்கணும், நல்ல ஆண்டவருக்கு பயந்திருக்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனா கிருபையை மட்டும் போக்கடிச்சிடக்கூடாது. இந்த கிருபையை நீங்க போக்கடிச்சிட்டீங்கன்னா உங்க லைஃபை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எனவேதான் இன்றைக்கு அந்த கிருபையை ஒரு விசை கூட புதுப்பிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த முதல் நாளே அந்த கிருபையை தான் அளவில்லாமல் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அதுக்கு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ண போகிறாராம். அப்போ ஆண்டவருடைய பிரகாசம் உங்க முகத்துல விழுந்ததுன்னா உங்க முகத்துல ஒரு தேவ கலை வரும். அன்றைக்கு தானியேலுடைய முகத்துல ஒரு கலை வந்தது. அது மதுபானத்தை குடித்ததினால் வந்த கலை அல்ல, தேவ சமூகத்தில் 3 வேளை ஜபித்ததினால வந்த தேவ கலை. இன்றைக்கு அந்த தேவ கலையை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் கருப்பா இருக்கிறேன், அதனால எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா ஒரு கல்யாணம், நல்ல ஒரு மனைவி கிடைப்பா போல எனக்கு தெரியல, இல்லைன்னா நல்ல ஒரு புருஷன் எனக்கு கிடைப்பார் போல தெரியல, எனக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று சிலர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, சரி அழகில்லைன்னா போச்சு பரவாயில்ல, கொஞ்சம் பணமாவது வெயிட்டா இருந்தா பணத்தை பார்த்தாவது ஒருத்தன் வருவான், பணத்தை பார்த்தாவது ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பணமும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஒரு அரசாங்க வேலை இருந்தால் கிடைக்கும், அதுவும் எனக்கு இல்லை, சொந்த வீடு இருந்தால் கிடைக்கும், அதுவும் எனக்கு இல்லை, ஒன்றுமே உனக்கு இல்லை. ஆனால் கிருபை மட்டும் உங்கூட இருந்ததுன்னா இவை எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தனுடைய திருமணத்தை அழகாக சிறப்பாக செய்து தருவார். ஒரு முறை ஒரு வாலிப மகள் என்னை பார்க்க வந்து ஜெபிக்க வந்தாங்க. அவங்க சொன்ன காரியம் என்னென்னா, ஏற்கனவே நான் அழகில்லை, அதெல்லாம் தாண்டி ஒரு முறை அவங்க சீனி சட்டியில் ஏதோ போட்டு பொரிக்கும் பொழுது எண்ணெய் தெறிச்சு இந்த இடத்துல இந்த கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல 2 மார்க் பயங்கரமாக அந்த ஆயில் விழுந்து அதுக்கப்புறம் அந்த அடையாளம் போகவே இல்லை. ஏற்கனவே என்னை பார்த்தா அருவருப்பாக இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் விழுந்து இன்னும் கூட கொஞ்சம் முகம் அசிங்கமாயிடுச்சு, எனக்கு இதுக்கு மேலே ஒரு நல்ல காரியம் நடக்குமா நடக்காதா எனக்கு நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட 25 வயசுலேருந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, இப்போ எனக்கு 32 வயசாச்சு, 7 வருஷமா எல்லாரும் வருவாங்க, என்னை பார்த்த உடனே சொல்லி அனுப்புறேன்னு போவாங்க, அடுத்து பதிலே இருக்காது. என்னுடைய நிலைமை வேதனைக்குரிய காரியம். இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து எனக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்குமா நடக்காதா, நான் வெயிட் பண்ணணுமா வேண்டாமா, ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டு போக வந்தேன்னு ஆண்டவரிடத்துல வந்து புலம்பினான். அப்போ ஆண்டவர் சொன்னார், பிரியமானவளேன்னு கூப்பிட்டார். நீ மற்றவர்களுக்கெல்லாம் பிரியமானவளா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நீ பிரியமானவள். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார் சொல்லிட்டு சொன்னாரு. முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள், பிந்தி கிடக்கிற ஒன்றை ஆண்டவர் முந்தி கொண்டு வர போகிறார். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லி சொன்னாரு, உனக்காக இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஆண்டவர் போய் அற்புதத்தை செய்யும் பொழுது அதில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது, இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று பந்தி விசாரிப்புக்காரன் கூப்பிடுகிறான். அந்த நல்ல ரசம் யார் உண்டு பண்ணின ரசம்? இயேசு உண்டு பண்ணின ரசம். அதுக்கு முன்னால கொடுத்த ரசம் ருசியுள்ளதா இருந்தது. ஆனால் முந்தின ரசத்தின் ருசியை பார்க்கலும் இப்போ உள்ள ரசத்தினுடைய ருசி சிறப்பா இருந்ததா. முதல்ல உள்ள அந்த திராட்சை ரசம் ஒரு சமையல்காரன் உண்டு பண்ணின திராட்சை ரசம். அது தீர்ந்து போனதற்கு பிறகு இயேசு உண்டு பண்ணின ரசம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான ஆண்டவருடைய வார்த்தைகளினாலும் தண்ணியினாலும் உண்டாக்கப்பட்ட ரசம்தான் பின்புள்ள ரசம். அதை டேஸ்ட் பண்ணிட்டு அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொல்றான், நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர். இந்த மகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அடிமை மூலமாக தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நல்ல ரசத்தை உனக்காக வச்சிருக்கிறேன், நீ சமாதானத்தோடே போ. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதன் பிறகு அவளுக்கு நிறைய ஆலோசனையும் நல்ல அறிவுரையும் கூறி அவளை நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அவளுடைய தொய்ந்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிச்சு வசனங்களை சொல்லி அவளை விசுவாசத்தை தூண்டி விட்டு சந்தோஷமாக அவளை அனுப்பி விட்டாச்சு. ஒரு 2-3 வாரம் கழித்து திடீர்னு பார்த்தாச்சுன்னா அவளும் அவளுடைய தாயார் அவனுடைய அண்ணன் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு கோட்டு நிறைய பழ வகைகள் எல்லாம் எடுத்துகிட்டு என்னை பார்க்க வர்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஃபேமிலியில் யாருக்கும் அமையாத சூப்பரான ஒரு மாப்பிள்ளை அவளுக்காக அமைஞ்சிருச்சு. அல்லேலூயா. அது எப்படி அமைஞ்சிருச்சுன்னு கேளுங்க. அதான் சொல்கிறேன், நம்ம கால்குலேஷனுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சுருப்பார். அதுக்காக சொல்கிறேன். திடீர்னு அவங்க சர்ச்சு பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாரா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் சபையில் உள்ள திருச்சபையில் உள்ள ஒரு பையன் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பையன். அவங்க அம்மா அவருடைய கூட நிறைய சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் இவன் படிக்க வச்சு ஆளாக்கி திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு லேட்டானதுனால இப்போ அவனுக்கு 35 வயசு ஆயிடுச்சு. இவளுக்கு 32 வயசு, அவனுக்கு 35 வயசு. ஆனால் அவன் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தானா. என்ன பொருத்தனை பண்ணானா, ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா என்னை தெருவில் உட்கார்ந்து இட்லி வியாபாரம் பண்ணி என்னை படிக்க வச்சு என்னை பெரிய என்ஜினியர் ஆக்கி இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. என்னுடைய எல்லா சகோதரிகளையும் நல்லபடியாக நான் கரையேற்றி திருமணம் பண்ணி வைக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்து என் குடும்பத்தை செட்டில் பண்ணிங்கன்னா வாழ்வு கிடைக்காத ஒரு பொண்ணுக்கு நான் வாழ்வு கொடுக்க தயாராயிருக்கிறேன். இது உம்முடைய சமூகத்திலே என்னுடைய பொருத்தனை. எல்லாரும் ஒதுக்கி போடுற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுவேன் ஆண்டவரே, இது எனக்கும் உமக்கும் ஒரு பொருத்தனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல்லூரி முடித்து வேலையில் சேர்ந்த அன்னைக்கு ஆண்டவரிடத்தில் போய் பொருத்தனை பண்ணான். ஆண்டவர் அந்த பொருத்தனையை கேட்டு அவனுடைய சகோதரிகள் எல்லாம் நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுத்து, அதனால தான் அவனுக்கு வயசு 35 வரைக்கும் ஆயிடுச்சு. எல்லா சகோதரிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளால அவனுக்கு 35 வயசு ஆச்சு. இப்போ அவன் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் அவங்க சர்ச்சுக்கு, ஐயா எனக்கு ஆண்டவருக்கும் இப்படி ஒரு பொருத்தனை இருக்குது, அதனால எல்லாரும் வெறுத்து ஒதுக்கின ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும், அவளுடைய இருதயத்தை நான் நேசித்து அவளை நான் கடைசி வரைக்கும் கண்களமாக பாதுகாத்துக்குவேன். அதனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீங்கள் பாருங்கள், வசதியோ பணமோ ஒன்றும் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பொருத்தனைக்கு ஏற்ற ஒரு நல்ல பெண்ணை நீங்கள் பார்க்கணும். அப்போ 2 பாஸ்டர்களும் கூடி பேசும் பொழுது அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, எங்கள் சபையில் இப்படி ஒரு பிள்ளை இருக்கார், நல்ல தங்கமான பிள்ளை, அவளுக்கு இப்படி முகத்தில் இப்படி அடையாளம் எல்லாம் ஆயிடுச்சு, அதனால் மனம் உடைஞ்சு போயிருக்கிறா, வர்றவங்க எல்லாம் அவளை ரிஜெக்ட் பண்ணி மனசு உடைஞ்சு போயிருக்கிறா என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த தம்பி எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சி வரும்போதே திருமணத்திற்கு அவளுக்கு அங்கிருந்தே எல்லா பரிவாரங்களை வாங்கி கொண்டு வந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக பிள்ளைகளை பெற்று சூப்பராக இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியிலே இப்போ பெஸ்ட்டாக செட்டிலாக இருக்கிறது இவள் தான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, ஆகாதென்று தள்ளப்படுகிற கற்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவுக்கு பெயர் தான் கிருபை. அவள் சொன்னாள், எனக்கு எந்த விதமான அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, படிப்பறிவு கிடையாது, எனக்கு செய்து கொடுக்கிறதற்கு பண வசதி கிடையாது,
இவற்றின் மத்தியில இதெல்லாம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் முகத்துல ஒரு அழகாவது இருந்துச்சுன்னா எனக்கு நடக்குன்னு அவன் நினைச்சா. ஆனா அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கிருபை அவன் நினைச்சு பார்க்காத ஒரு உயர்ந்த இடத்துல அவளை கொண்டு போய் வச்சது. அந்த கிருபையை ஆண்டவர் உங்கள் மேல இறங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.